ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு பார்க்கலாங்க. கருவாடு வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். நான் நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு மண்சட்டியில் வந்து எண்ணெய் போட்டுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது வந்து கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் நான் கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பூண்டு, வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். நல்லா வெடியட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இது பொன்னிறமாக வரட்டும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மசஞ்சு வரட்டும். தக்காளி மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டால் நல்லா மசஞ்சு வந்துடும். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, கொழும்பு மிளகாய் தூள் இது அப்படியே போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது. கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் இருக்குது. இதே 2 தான் போட்டு நான் செய்ய போகிறேன். கருவாட்டு போட்டு நல்லா இது பச்சை வாசனை போட்டோம். இதுலேயே கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை வாசனை போயிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து காய்கறி நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ வந்து புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். புளியோட இன்னும் நல்லா திக்காகட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நல்லா திக்னஸ் கூட வந்துச்சு. இப்போ வந்து கருவாடு போட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சு காய்கறியெல்லாம். இப்போ வந்து இந்த கருவாடு வந்து போட்டுக்கலாம். நல்லா செம்மையாக இருக்குங்க. இது கருவாடு கருவாடு இது போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சு காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மூடி வச்சுடுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட வச்சுடுங்க. எனக்கு இந்த திக்னஸ் வந்து போதும். நல்லா செம்மையாக இருக்கும். கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த திக்னஸே எனக்கு போதும். செம்மையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வாசனை, அப்படியே செம்மையான வாசனைங்க. வாசனை டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி அருமையாக இருக்குது பாருங்கள் கருவாட்டு குழம்பு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணின பிறகு கூட பாருங்கள் எப்படி கொதிக்குது. இது சட்டியோட இதுங்க. இதில் செஞ்சால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது மண் வாசனை அதில் இறங்கி, அது வந்து சொல்கிறதுக்கே இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் அந்த அருமை தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.